ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mahi கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ மசால் வடை தாங்க செய்ய போகிறோம். வடை வந்து எப்போதுமே நம்ம கடலப்பருப்பில் செய்வோம். இன்றைக்கி வந்து நம்ம கொண்டைக்கல்லையில் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடலப்பருப்பில் செய்கிற வடை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வதவதன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் ஆறுனாலுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இதில் வந்து கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் கொண்டைக்கல்லை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு வந்து 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க கொண்டைக்கல் இதில் சேர்த்துடலாம். இது வந்து தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்து அரைக்க வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். நம்ம எப்படி மசாலா வடைக்கெலாம் எப்படி குறைப்பாக அரைப்போமோ அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நல்லா குறைப்பாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வடை பிடிக்கும் போது உதிர்ந்துடும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு வரன்னு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க. ரொம்ப வந்து தண்ணி தெளிச்சிடாதீங்க. இப்போ எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படல. இது இருக்க வாழைப்பூல வெங்காயத்தில் இருக்க தண்ணியே வந்து போதுமானதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே நம்ம பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வடை தட்டும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்படி பிடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குங்க. அப்போ தான் வந்து வாழைப்பூலாம் வந்து எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்ததாக வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்படி வந்து லைட்டாக உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு சைடில் வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வடை வந்து பிரியாமல் அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். வடை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. மறுபக்கமும் லைட்டாக நம்ம திருப்பி விட்டுடலாம். இது வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா Mahi கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.